வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. வீக் டேஸில் நம்ம 2 மிஸ்டேக் பண்ணுவோம். ஒன்று, காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். இல்லை குயிக்காக சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ஏதாவது அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டு போயிடுவோம். அதே மாதிரி ஈவினிங் நம்மளும் குழந்தைங்களும் வீட்டுக்கு வரும்போது எல்லாரும் பசியாக இருப்போம். அப்போ போய் ஹெல்த்தியாக பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. அப்போ கண்ணில் கிடச்சதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். இந்த 2 ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இது சாக்லேட் சியா சீட் புடிங். இதை நீங்கள் வீக்கெண்டில் பண்ணி வீக் டேஸ் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். இது ஹை ஃபைபர் அண்ட் ஹை ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் இது உங்களோட சாக்லேட் அண்ட் ஸ்வீட் கிரேவிங்கையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷை நம்ம மிக்ஸி ஜார்லேயே பண்ணிடலாம். இங்கே ஒரு 1/2 கப்பு ஓட்ஸ் போட போகிறேன். இட்ஸ் அ ரோல்டு ஓட்ஸ். ஒரு கைப்பிடிக்கு ஆல்மண்ட்ஸு, கொஞ்சமாக வால்நட்ஸ், ஹெம்ப் சீட்ஸு உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் இன்க்ரீடியண்ட்டு. நான் இதில் எல்லாத்தையும் போட்டுடுறது. 5 டேட்ஸு. நான் இங்கே கோகோ வாங்கி வச்சுருக்கேன், 100% கோகோ. இது கொஞ்சம் கசக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் போட போகிறேன் கோகோ. பீனட் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பனானா. காட்டேஜ் சீஸில் நிறைய கால்சியம் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தி. நான் லோ ஃபேட் காட்டேஜ் சீஸு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் சினமன். பஃப் மில்க் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாய் மில்க் யூஸ் பண்ண போகிறேன். 2 கப்பு சாய் மில்க்கு. இதில் ஆல்ரெடி டேட்ஸ் போட்டிருக்கிறதுனால ஸ்வீட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு பண்ணும்போது ப்ரௌன் சுகர் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மேப்பிள் சிரப் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப ஊற்றிக்கோங்க. இப்போ இதை அரைச்சின்னு வந்துடலாம். நான் இப்போ அரைச்சின்னு வந்ததை இந்த மேசன் ஜாரில் ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிறதுக்கு வைக்க போகிறேன். மற்றதெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்குக்கு சின்ன சின்ன கப்பில் ஃபில் பண்ண போகிறேன். இப்போது இதில் சியா சீடை போட போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் சியா சீடு பெரிய ஜாருக்கு போடுறேன். மற்றதெல்லாம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். சியா சீடை போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சியா சீடு எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ இன்னும் இது திக்காக புடிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ப்ளூபெரியை மேலே போட்டு இதை மூடி வச்சிட போகிறேன். இந்த சின்ன கப்ஸுக்கு மூடி கிடையாது, அதனால் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல்லையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் ரேப்பையோ வச்சு நீங்கள் மூடலாம். நான் இது யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பாவில் வச்சு இதை மூடி வச்சுருவேன். ஈவினிங் வந்த உடனே இது எடுத்து சாப்பிட்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலம்பரை அரைச்ச சாக்லேட் சியா புடிங்கை ஃப்ரிட்ஜில் 5 மணி நேரம் வச்சுட்டு இதை எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு புடிங் கன்சிஸ்டன்சிக்கு திக்காக வந்துடும். இது நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸு கிரனோலாஸ் போட்டு சாப்பிட்லாம். இதில் நட்ஸு, டேட்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாம் போட்டிருக்கோன்னு நீங்கள் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.